அமித்ஷா அவர்களை போய் எடப்பாடி அவர்கள் சந்தித்ததாகட்டும், அதற்கு பிறகு அண்ணாமலை சந்தித்ததாகட்டும், பிறகு செங்கோட்டையன் அவர்கள் ரகசியமாக போய் சந்தித்து வந்ததாகட்டும், இது எல்லாமே பெரிய பெரிய ஸ்பெகுலேஷன்ஸ்க்கு போச்சு. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து நீக்கப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் உலா வர தொடங்கின. செங்கோட்டையன் அவர்கள் நான் போய் அமித்ஷாவை சந்திக்கலன்னு இப்போ வரைக்கும் சொல்லலை, அதை மறுக்கவும் இல்லை. நீங்கள் ஏங்க எப்போ பாரு பெரிய அளவுக்கு மௌனமாகவே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, எல்லா மௌனமும் நன்மைக்கு தான் அப்படின்னு திரு செங்கோட்டையன் அவர்கள் நேற்றைக்கு செய்தியாளர் சந்திப்புனா இம்ப்ராம்ப்ட் தான், போறவர்கிட்ட நிறுத்தி தான் கேள்வி கேட்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன எதிர்பார்க்கப்பட்டது, நேற்று எங்கே ட்விஸ்ட் அப்படின்னா, எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க, இரவு அவர் டெல்லி பயணம் ஃப்ளைட் ஏற போவார் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் மீடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வமாக கண்குத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா போன முறை அவர் ஈரோடு மதுரைக்கு வரைக்கும் காரில் போயிட்டு மதுரையிலேருந்து ஃப்ளைட் ஏறி போயிட்டார். ஏன்னா பல நேரங்களில் சென்னையில் தான் உங்களுக்கு யார் யார் போகிறா வரா என்னங்கிறது தகவல்களை பார்த்து அரசுமே அந்த விஷயங்களை பார்க்கும், மீடியாஸுமே ரொம்ப பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் அங்கே தான் இருக்கும். பட் இதற்கு இடையில் அவர் மதுரை வழியாக போனார். அது அப்போவே ஏன் இவர் எதை மறைக்க விரும்புகிறார் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் போச்சு. நேற்றைக்கு அவர் திரும்ப டெல்லிக்கு ஏறுவார்னு பார்த்தா அவர் சென்னைக்கு ட்ரெயின் ஏறுறாரு அப்படிங்கிறத பார்த்ததும் ஊடகங்கள் அப்படி பார்த்தாங்க, என்ன ஆச்சு அப்போ, இல்லையா இவர் அமித்ஷாவுக்கு எதிராக அல்லது கட்சியை உடைக்க மாட்டாரா அப்படின்னுட்டு அவர்கிட்ட போய் கேட்கும்போது தான் தொடர்ந்து நீங்கள் மௌனமாகவே இருக்கீங்களே முக்கியமான விஷயங்கள் என்னும்போது, மௌனம் என்பது நன்மைக்கு, எல்லா மௌனமும் நன்மைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் குறிப்பிட்றாரு. அப்போ இது எல்லாம் நன்மைக்குங்கிறது எதை அவர் மீன் பண்ணுறாரு, அதிமுக ஒருங்கிணைவதா அப்படின்னா இதில் என்ன நடந்துச்சு? ஏன்னா அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் அவர் போயிட்டு வந்ததை வெளியில் சொல்லலை, என்ன பேசினார்னு எடப்பாடி அவர்களை கேட்டால் அவர் போனதே எனக்கு தெரியாது அப்படின்றதோடு அவர் நிறுத்திட்டாருன்னும் போது அங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. என்னென்னா அதற்கு முந்தைய நாள் இரவு, அதாவது இந்த சம்பவம் வெளியில் வருது, அவர் வெளியில் போயிட்டு வந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் வெளியில் வருது, என்ன பேசினார்னு தெரியல, ஸ்பெகுலேஷன்ஸ் என்னும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சார்பாக 2 முன்னாள் அமைச்சர்களின் மூலமாக போயிட்டு சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அஃப்கோர்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் பெரிய அளவுக்கு ரோல் வகிச்சிருக்கிறார் என்கிற மாதிரியான சில செய்திகள் பேசப்படுகிறது.